இந்த பூமியோட இயற்கையை பொறுத்த வரைக்கும் இங்க வாழற மனித இனத்துல மட்டுமில்ல, இங்க வாழற உயிரினங்கள் மற்ற தாவரங்களுக்கு மத்தியிலையும் சில ஆச்சரியங்களை அது ஒளிச்சு வச்சிருக்கும். அதுல குறிப்பா பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல இயல்புக்கு மாறான ராட்சத தன்மையை உருவாக்கின இயற்கையோட கைவண்ணங்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஆப்பிள். தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் உங்க கிட்டேயே வரமாட்டார்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமான சத்து நிறைஞ்ச ஒரு பழம் தான் இந்த ஆப்பிள். அப்படிப்பட்ட ஆப்பிள்லயே ரொம்ப பெரிய ஆப்பிள் 2005ஆம் வருஷம் ஜப்பான்ல காய்ச்சிருந்தது. ஏறக்குறைய 2 கிலோ வரைக்கும் எடை இருந்தது இந்த ராட்சத ஆப்பிள், லார்ஜ் பொட்டேட்டோ. இப்போ நீங்க பாக்குற இந்த உருளைக்கிழங்கோட மொத்த எடை 6 டன். 6 டன் எடை இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கானு உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனா உண்மையிலேயே இது உருளைக்கிழங்கு கிடையாது. யுஎஸ் ஸ்டேட்டான இட்டாஹோவில் ஒரு ரெக்கார்டை உருவாக்க ஒரு வீட்டோட வெளிப்புறத்தை பிரம்மாண்டமான உருளைக்கிழங்கு வடிவத்தில் வடிவமைச்சு இன்டீரியர் சைட நார்மலான வீடு மாதிரி கட்டமைச்சு இந்த பொட்டேட்டோ ஹவுஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்த வீட்டை போர்ட்டபிளா எங்க வேணா ட்ரக்கை வச்சு எடுத்துட்டு போகவும் முடியும். ஸ்ட்ராபெரி. ஜப்பானோட ஃபுகோடா பகுதியில் விளைஞ்சிருந்த ஸ்ட்ராபெரி ஒண்ணு வழக்கமான சைஸை விடவும் பெருசானதா இருந்தது. 2015ஆம் வருஷம் விளைஞ்சிருந்த இந்த ஸ்ட்ராபெரி 250 கிராம் வரைக்கும் இடம் இருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ட்ராபெரின்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இது இடம் பிடிச்சிருந்தது. கிரேப் ஃப்ரூட். இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய கிரேப் ஃப்ரூட். சிட்ரஸ் வகையை சேர்ந்த இது 2013ஆம் வருஷம் 3.2 கிலோ எடை இருந்ததோட கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. பனானா பஞ்ச். 2001ஆம் வருஷம் பப்புவா நியூகினியா தீவுல விளைஞ்ச இந்த வாழைப்பழம் தான் ரொம்ப பெரிய வாழைப்பழம்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. ஸ்னோபால் ஒய் காலிஃபிளவர். மிகப்பெரிய ராட்சத காய்கறி இனங்கள்ல இன்னொரு குறிப்பிடும்படியான காய்கறி வகையை சேர்ந்ததுதான் இந்த ஸ்னோபால் ஒய் காலிஃபிளவர். காலிஃபிளவர் வகைகள்லயே ரொம்ப பெருசா வளரக்கூடியது முதலா பிரான்ஸ்ல தான் உருவானது. சராசரியாவே 4 இருந்து 5 பவுண்ட் வரைக்கும் எடை கொண்டதான இது பூஞ்சைகளையும் எதிர்த்து வளரக்கூடியதா இருக்கும். அதுலயும் யூகேவில் 2014ஆம் வருஷம் விளைஞ்சிருந்த ஒரு ஸ்னோபால் காலிஃபிளவர் 6 அடி விட்டத்துக்கு ரொம்ப பெருசாவே விளைஞ்சிருந்தது. இந்த வகை காலிஃபிளவருக்கு சமையல தனிச்சுவை இருக்கிறதுனால உலகத்தோட பல பகுதிகளுக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஏற்றுமதி செய்யறாங்க. இதை இப்படிப்பட்ட இந்த ஒரு காலிஃபிளவர் முழுசா வளர 50 இருந்து 60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். ஆர்மேனியன் குக்கும்பர். வெள்ளரிக்காய்கள்லயே ரொம்ப நீளமான வெள்ளரிக்காய் தான் இந்த ஆர்மேனியன் குக்கும்பர். வெள்ளரிக்காய்னு குறிப்பிட்டாலும் இது உண்மையிலேயே வெள்ளரிக்காய் கிடையாது. இது ஒரு வகையான முலாம்பழம் வகையை சேர்ந்தது. 2015ஆம் வருஷம் யூகேவில் விளைஞ்சிருந்த 18.9 பவுண்ட் எடை இருந்த ஆர்மேனியன் குக்கும்பர் தான் இது வரைக்கும் கிடைச்சதுலயே ரொம்ப பெரியது. சாலட் மற்றும் ஊறுகாய் செய்யறதுக்காக இது அதிகமா பயன்படுத்துறாங்க. ப்ரோக்கலி, காலாபிரிஸ். பொதுவா புரோக்கலி மற்றும் காலிஃபிளவர் ஆகிய உணவுப் பொருட்கள் அதோட நிறத்தினாலதான் வேறுபடுத்தப்படுது. இதுல புரோக்கலி பச்சையாவும் காலிஃபிளவர் வெள்ளையாவும் இருக்கும். புரோக்கலியில காலிஃபிளவரை விடவும் அதிக கலோரிகள், புரதம், கொழுப்புகள் இருக்கும். காலிஃபிளவர்ல அதிக சர்க்கரை இருக்கும். ஆனா புரோக்கலியில அதிக நார்ச்சத்து இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ். இதுல 1993ஆம் வருஷம் அலாஸ்காவில் விளைஞ்ச ஒரு புரோக்கலி 35 பவுண்ட் எடை இருந்தது. அதுதான் இதுவரைக்கும் விளைஞ்ச புரோக்கலியிலேயே ரொம்ப பெரியது. ஆனா இதோட விதையை பொறுத்த வரைக்கும் கடுகு அளவுக்கு தான் இருக்கும். பிளாசம் பொட்டேட்டோ. இந்த பூமியில அரிசி, சோளம், கோதுமைக்கு அடுத்தபடியா 4வது அதிகம் பயிர் செய்யப்படுற ஒரு உணவுப் பொருள் தான் இந்த உருளைக்கிழங்கு. கிபி 1536ஆம் வருஷம் ஐரோப்பாவில் முதலா அறிமுகப்படுத்தப்பட்டு கடல் பயணம் மூலமா ஆசியா, அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பின்னாட்கள்ல பரவி இன்னைக்கு இன்றியமையாத மாவு பொருளாவும் கொழுப்பு சத்துக்கான ஆதாரமாகவும் மாறி இருக்கு இந்த உருளைக்கிழங்கு. 1000ற்கும் அதிகமான வகைகள்ல இந்த உருளைக்கிழங்குகள் விளைஞ்சாலும் 2010ஆம் வருஷம் யூகேவில் 10 பவுண்ட்ல விளைஞ்சிருந்த ஒரு பொட்டேட்டோ தான் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்ட உருளைக்கிழங்குகள்லயே ரொம்ப பெரியதா இருந்தது. இதுக்கு பிளாசம் பொட்டேட்டோன்னு பேரு. பீட்ரூட், டெட்ராய்ட் டார்க் ரெட். இந்த பூமியில விளையிற பீட்ரூட் வகைகள்லயே டெட்ராய்ட் டார்க் ரெட் பீட்ரூட் தான் ரொம்ப பெரியது. அதுலயும் குறிப்பா 2014ஆம் வருஷம் யூகேவில் விளைஞ்சிருந்த ஒரு பீட்ரூட் 51 பவுண்ட் எடையில மிகப்பெரிய ஒன்னாவே விளைஞ்சிருந்தது. வளமான மண்ணும் குளிர்ச்சியான சூழ்நிலையும் தான் பீட்ரூட்டை நல்லா விளைய வைக்கும். லாங் கேரட். கேரட் வகைகள்லயே டென்வர் கேரட்ங்கிற வகை தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமா வளரக்கூடியது. குறிப்பா 2017ஆம் வருஷம் மினிசோட்டாவில் விளைஞ்சிருந்த ஒரு கேரட் 22 பவுண்ட் எடையில ரொம்ப பெரியதா இருந்தது. அந்த கேரட்டை தான் இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். டெலிஷியஸ் டொமேட்டோ. சிவப்பு வண்ண காய்கறிகள்லயே சமையலுக்கு முக்கியமான ருசியை கொடுக்கிற இந்த தக்காளி பழங்கள் என்ன சைஸ்ல விளையுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா 2015ஆம் வருஷம் வாஷிங்டன்ல விளைஞ்சிருந்த ஒரு தக்காளி 8.6 பவுண்ட் எடையில ரொம்ப பெரியதா காய்ச்சிருந்தது. கெல்சே ஆனியன். ராட்சத காய்கறிகளை குறிப்பிடும்படியான இன்னொன்றுதான் இந்த கெல்சே ஆனியன். ஸ்காட்லாந்துல விளையிற இந்த வகையான வெங்காயம் தான் உலகத்துல விளையிற வெங்காய வகைகள்லயே ரொம்ப பெரியது. குறிப்பா பீட்டர் கிளாஸ் புருக்குங்கிற இந்த மனிதரோட தோட்டத்துல விளைஞ்ச ஒரு கெல்சே ஆனியன் மட்டும் 17 பவுண்ட் எடை இருந்தது. 2012ஆம் வருஷம் கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இது இடம் பிடிச்சிருந்தது. குளிர்ச்சியான சூழ்நிலையில தங்க நேரத்துல விளையிற இந்த வகை ராட்சத வெங்காயங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் யூகேவில் கண்காட்சியும் நடக்கும். ஜிஎன் கேபேஜ்.
காய்கறிகள் உலகத்துல தவிர்க்க முடியாத ஒண்ணுனா இந்த முட்டைக்கோசையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அலாஸ்காவில 2012 வருஷம் 138 பவுண்ட் எடையில விளைஞ்சிருந்த ஒரு முட்டைக்கோஸ் தான் இதுவரைக்கும் இந்த உலகத்துல விளைஞ்சதுலயே ரொம்ப ரொம்ப பெரியது. பொதுவா ஒரு முட்டைக்கோஸ் முழுசா விளைய 120 நாட்கள் வரைக்கும் தேவைப்படும். முட்டைக்கோஸ்கள் நல்லா விளைய போதுமான சூரிய வெளிச்சமும் சத்துக்களும் தேவைங்கிறதுனால சில வெளிநாடுகள்ல சால்மன் மீன்கள் கூட அதுக்கு உரமா மண்ணுக்கடியில போட்டு புதைக்கிறத பார்க்க முடியும். குறிப்பா அலாஸ்காவில விளையிற முட்டைக்கோஸ்கள் ரொம்ப பெரியதா இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் அங்க கேபேஜ் காம்படிஷனும் நடக்கும். ஜியன் பைனாப்பிள் முட்கள் நிறைஞ்சு நாக்குக்கு நமைச்சல கொடுத்தாலும் சத்துள்ள சுவையான பழமா எல்லாராலையும் விரும்பி சாப்பிடப்படுற ஒரு பழம் தான் இந்த அன்னாசி பழம். இதுல 2011 வருஷம் ஆஸ்திரேலியாவில் விளைஞ்சிருந்த ஒரு பழம் 32 சென்டிமீட்டர் உயரமும் 18 பவுண்ட் எடை இருந்தது. இதுவரைக்கும் பூமியில விளைஞ்ச அன்னாசி பழங்களையே இதுதான் மிகப்பெரியதாகவும் அமைஞ்சிருந்தது. அன்னாசி பழங்கள் முழுசா விளைய 12 இருந்து 15 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மேரோ சுக்கினி யுனைடெட் கிங்டம்ல அதிகமா விளைவிக்கப்பட்டு மக்களால அதிகம் விரும்பி சாப்பிடப்படுற காய்கறிகள் ஒண்ணுதான் மேரோன்னு அழைக்கப்படுற இந்த சீமை சுரைக்காய். காய்கறிகள்லயே ரொம்ப பெரிய வகைகள் ஒன்னான இது யூகேவை சேர்ந்த கெண்டட் அப்படிங்கிறவரோட தோட்டத்துல 2008 வருஷத்துல விளைஞ்ச மேரோ ஒண்ணு 143 பவுண்ட்ல ராட்சத சைஸ்ல விளைஞ்சி கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. உலகத்தோட மற்ற பகுதிகளில் இந்த சீமை சுரைக்காயை சுக்கினிங்கிற பெயர்லயும் குறிப்பிடுறாங்க. அதோட இந்த காய்கறி இங்கிலாந்துல மேரோ க்ரோவிங் காம்படிஷன்ல வருஷம் ரொம்பவும் பிரபலம். கரோலினா கிராஸ் வாட்டர்மெலன் இந்த பூமியில நிறைய விதமான தர்பூசணி பழங்கள் விளைஞ்சாலும் அது எல்லாத்துலயுமே எப்பயும் ஹெவி வெயிட் சாம்பியனா இருக்கிறது இந்த கரோலினா கிராஸ் வாட்டர்மெலன் மட்டும்தான். இதுவரைக்கும் விளைஞ்சதுலயே 335 பவுண்ட் எடை கொண்ட பழம் தான் ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்திருக்கு. 2013 வருஷம் இது கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. வைப்ரண்டான ரெட் கலர்ல இருக்கிற இந்த வகை பழங்கள் விளைய 85 நாட்கள் வரைக்கும் தேவைப்படும். ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்ல தான் இந்த வகையான தர்பூசணிகள் அதிகமா விளையுது. இந்த அட்லாண்டிக் ஜியன் பம்கின் இப்போ நீங்க வீடியோல பாக்குற அட்லாண்டிக் பம்கின்கிற இந்த பூசணிக்காய் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது. சாதாரணமாவே 2000 பவுண்ட் வரைக்குமே எடை கொண்ட இந்த வகையான பழங்கள்ல 2020 வருஷம் பெல்ஜியம் நாட்டுல விளைஞ்சிருந்த ஒரு பூசணி 2600 பவுண்ட் வரைக்கும் எடை இருந்து கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. இந்த வகையான அட்லாண்டிக் ஜியன் பூசணிகள் முழுசா காய்க்க 130 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். ஐரோப்பாவில் ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் அவங்க தோட்டத்துல விளைஞ்ச பூசணிகளை கொண்டு வந்து யாருடையதோ ரொம்ப பெருசுன்னு காண்பிக்க ஒரு கண்காட்சியவே நடத்துறாங்க. இந்த வகை பூசணிகளுக்கு நல்ல தனி சுவை இருக்கிறதுனால மார்க்கெட்லயும் நல்ல மதிப்பு இருக்கு. ஸ்குவாஷ் அட்லாண்டிக் ஜியன் அட்லாண்டிக் ஜியன் வகையை சேர்ந்த இன்னொரு வகை ராட்சத தர்பூசணி தான் இந்த ஸ்குவாஷ் அட்லாண்டிக் ஜியன். இதுவரைக்கும் விளைஞ்ச இந்த வகை பூசணிகள்ல ஒரு பூசணி 2118 பவுண்ட் எடை இருந்தது. வின்டர் சீசன்ல சூப் தயாரிக்கவும் ரோஸ்ட் பண்ணவும் இந்த பூசணியை அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த வகை பூசணிகள் முழுசா விளைய 120 இருந்து 140 நாட்கள் வரைக்கும் தேவைப்படுது. இதையும் ஒவ்வொரு வருஷமும் காய்கறிகள் கண்காட்சியில காட்சிப்படுத்துறாங்க ஐரோப்பியர்கள். இதுவரைக்கும் ஆரஞ்சு, ஆப்பிள், பம்கின் நார்மலா நம்ம சாப்பிடுற பழங்களையும் காய்கறிகளையும் மிகப்பெரிய ராட்சத உருவத்துல விளைஞ்சுதான் மட்டும் பார்த்திருந்தோம். இது தவிரவும் நீங்க பெரும்பாலும் கேள்விப்படாத பழங்களும் இந்த பூமியில இருக்கு. அப்படியான சில பழங்களை பத்தி இப்போ பார்க்கலாம். துரியன் போர்னியோ மற்றும் சுமத்ரா தீவுகளை பூர்வீகமாக கொண்ட சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த துரியன் பழம். தாய்லாந்து, மலேசியா உள்ளிட்ட பகுதிகளில் பழங்களின் ராஜான்னு பெருமையா அழைக்கப்படுற இதுல 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. மலேசிய பகுதிகளில் வாழற மக்கள் யாராவது இந்த துரியன் பழத்தை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. ஸ்னேக் ஃப்ரூட் சலாக் அப்படிங்கிறது இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா உள்ளிட்ட தீவுகளை மட்டுமே வளர்ற ஒரு வகையான பனைமர வகை. இந்த மரத்துல இருந்து கிடைக்கிற வினோதமான மேல்தோல் பகுதி கொண்ட ஒரு பழத்துக்கு பேர் தான் ஸ்னேக் ஃப்ரூட். அதாவது இத பாம்புத்தோல் பழம்னு சொல்லுவாங்க. இத நிறைய பேர் இந்தோனேஷியா பகுதிகளில் விரும்பி சாப்பிடவும் செய்யறாங்க. பிளட் லைன் ஆஸ்திரேலியாவில் 2004 வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பின வகையை சேர்ந்த ஒரு புது வகை சிட்ரஸ் பழம் தான் இந்த பிளட் லைன். அதிக உப்புத்தன்மை நிறைஞ்சதா சொல்லப்படுற இந்த பழங்கள் ஹைபிரிட்ங்கிறதுனால இயற்கையா விளையாது. ஜபோட்டிகாபா பிரேசில் நாட்டை பூர்வீகமா கொண்ட மரத்தோட தண்டுகள்ல கொத்து கொத்தா பழங்களை காய்க்க வைக்கிற ஒரு மரம் தான் இந்த ஜபோட்டிகாபா. இந்த உலகத்திலேயே டைரக்டா தண்டுகள்ல இருந்து பழங்களை காய்க்க வைக்கிற ஒரு மரமும் இதுதான். பர்பிள் பிளாக் கலர்ல பார்க்க பெரிய சைஸ் திராட்சை பழம் மாதிரியே இருக்கக்கூடிய இது ஜூஸ், வைன், ஜாம் மாதிரியான விஷயங்களை தயாரிக்க தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. இந்த பழத்தோட மரத்தை குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில வெட்டி விடலனா 15 மீட்டர் உயரம் வரைக்குமே கூட வளர்ந்து போய்கிட்டே இருக்குமா. மதுபானம் தயாரிக்கிறதுல இந்த பழங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால பிரேசில், அர்ஜென்டினா, பராகுவே, பெரு, பொலிவியா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகள்ல இந்த ஜபோட்டிகாபா பழங்கள் அதிக அளவுல சாகுபடி செய்யப்படுது. புத்தாஸ் ஹேண்ட் கிழக்காசியா, வடகிழக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே கிடைக்கிற சிட்ரான் வகையை சேர்ந்த ஒரு பழம் தான் இந்த புத்தாஸ் ஹேண்ட். அதாவது புத்தரின் கைன்னு அர்த்தம். மஞ்சள் நிறத்துல கைவிரல் மாதிரியே இருக்கிறதுனாலையும் புத்தர் வழிபாடு அதிகமா இருக்கக்கூடிய தென்கிழக்காசிய பகுதிகளில் இது அதிகமா கிடைக்கிறதுனாலையும் இதுக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க. பௌத்த மத கோவில்கள்ல இந்த பழத்தை பிரசாதமாவும் கொடுக்கறதோட இந்த பழத்துல இருந்து அருமையான மனம் வரதுனால சீனா மற்றும் ஜப்பான்ல வாசனை திரவியம் தயாரிக்கவும் இந்த பழங்களை பயன்படுத்துறாங்க. கெப்பல் ஃப்ரூட் அல்லது கெப்பல் ஆப்பிள்ங்கிற பெயர்களையும் அழைக்கப்படுற இந்த வகையான பழமரங்கள் தென்கிழக்காசியாவோட ஈரப்பதமான பசுமையான காடுகள்ல தான் அதிகமா வளரும். இந்த மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கெப்பல் பழங்கள் மத்திய ஜாவா மற்றும் இந்தோனேஷிய தீவுகள் இருக்கக்கூடிய காடுகள்ல தான் அதிகமா விளையுது. சாப்பிட தகுந்ததாகவும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாகவே சொல்லப்பட்டாலும் இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் ஜாவா தீவுல பண்டைய காலங்கள்ல வாழ்ந்த பெண்கள் இதை கருத்தடைக்காக சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுறதுனால பெண்கள் சாப்பிட தகுந்த பழமா இது இருக்காதுன்னு சொல்றாங்க. ஹாலா ஃப்ரூட்
பார்க்க அன்னாசி பழம் மாதிரியே இருக்கிற இந்த பழத்தோட அறிவியல் பேரு பேண்டனஸ் டெக்டோரியஸ். ஹாலா பழம்னு அழைக்கப்படுற இது மலேசியா, பப்புசியா, கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தீவுகள்ல கடலோர பகுதிகளை ஒட்டி வளரக்கூடிய ஹாலா மரத்துல இருந்து கிடைக்குது. இனிப்பு சுவையோட நார்ச்சத்து அதிகமா இருக்கிற இந்த வகை பழங்களை நிறைய கடலோர பகுதி மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. மான்ஸ்டரா டெலிசியோசா. இப்போ நீங்க பாக்குற இந்த மான்ஸ்டரா டெலிசியோசாங்கிற இந்த வகை ஃப்ரூட் ஹோம் பிளான்ட் வகையை சேர்ந்தது கிடையாது. மெக்சிகோ வெப்பமண்டல காடுகளுக்கு தெற்கு பகுதியில பனாமா பகுதிகளில் தென்படுற ஒரு வகையான பூக்கும் தாவரத்துல இருந்து தான் இந்த கோன் மாதிரியான ஃப்ரூட் கிடைக்குது. அன்னாசி மற்றும் வாழைப்பழ மாதிரியான டேஸ்டையும் வாசனையும் கொடுக்கக்கூடியது. முழுசா ஒரு சாப்பிட தகுந்த பொருளா மாற 1 வருஷம் வரைக்கும் தேவைப்படும். தென் அமெரிக்க பகுதிகளில் இந்த பழத்தை பலரும் விரும்பி சாப்பிடுறாங்க. கிராஸ் பிரீட் ஆப்பிள். கண்டதையும் கண்ணுல பட்ட எல்லாத்தையுமே பிடிச்சு சாப்பிடுறதுல இந்த மானங்கட்ட சீனர்கள் பேர் போனவங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு மட்டும் சீனர்கள் ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸான பழங்களை கிராஸ் பிரீட் பண்றதுலயும் அவங்க கில்லாடிங்க தான். இப்படி அவங்க ஆப்பிள வெள்ளை, கருப்பு மற்றும் நீல நிறத்துல கிராஸ் பிரீடிங் பண்ணிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.